உங்கள் ராஜ் டிவியில் மே 1 மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை 9:30க்கு. சீதை கையில ஒரு செல்போன் இருந்தா இன்னைக்கு ராமாயணமே இல்ல தெரியுமா? சீதைய ராவணன் கிட்னாப் பண்ணிட்டு போகும்போது சீதா பெருமாட்டி கையில மட்டும் ஒரு செல்போன் இருந்திருந்தா என்னைய ராவணன் கிட்னாப் பண்ணிட்டாருன்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை ராமனுக்கு போட்டு விட்டுருப்பாங்க. போற வழியில லைவ் லொகேஷனை ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க. கடத்திட்டு போய் அங்கே வச்சதுக்கு அப்புறம் வீடியோ கால் பண்ணி இங்க ஒண்ணுமே நடக்கலடா, என்னை தீ குளிக்க சொல்லாதடான்னு சீதையே சொல்லியிருப்பாங்கடா. செல்போன் இல்லாததுனால தாங்க ராமாயணம் வந்துச்சு. ராமாயணத்துல தாங்க சீதை தீ குளிச்சாங்க. இந்த சம்பவம் நடந்தது காட்டுக்குள்ள. அப்பயும் ராமனுக்கு டவர் கிடைச்சிருக்காரு. ஒரு நல்ல சிக்னல் இடத்துக்கு வாயா, அனுமான் எங்க இருக்க? அண்ணே இங்கேயும் சிக்னல் இல்லனே அப்படின்னு. சிசிடிவி கேமரான்னு மட்டும் ஒன்று அன்னைக்கு இருந்திருந்துச்சுன்னா சிலப்பதிகாரமே இருந்திருக்காது. சிலப்பதிகாரத்தில் கதை என்ன? தவறா ஒரு தீர்ப்பை சொல்லி தன்னுடைய கணவனை கொன்னதுனால தான் அந்த கண்ணகி அம்மாங்கிறவங்க மதுரையவே எரிச்சாங்க. நீங்க தவறா சொல்றீங்க. சிசிடிவி வச்சிருந்தா எங்க கிடக்கு சிலம்பு என்னான்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு நீங்க சிலம்ப களவாண்டோன்னு சொல்லுவீங்க. ஆமாம், நம்மால் சிசிடிவியே களவாண்டு போயிடுவான்னு. அந்த சிசிடிவியவே திருடிருக்கான ஆப்போசிட்ல ஒரு கடையில இருக்கிற சிசிடிவி காட்டி கொடுத்துருங்க. அதாங்க ஊடகத்துடைய முன்னேற்றம். நகைச்சுவை நாயகன் மதுரை முத்து தலைமையில் உங்கள் அபிமான பேச்சாளர்கள் பங்கு பெறும் சிறப்பு பட்டிமன்றம். நேயர்களே, உங்கள் ராஜ் டிவியில் மே தின சிறப்பு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பாருங்கள். மே தினத்தை சிறப்பாக கொண்டாடுங்கள்.